guys, welcome back to Sabis vlog. இன்னைக்கு Sabis vlogல இந்த பியூட்டிஃபுல்லான 8 inch resin frame எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அவங்க ஃப்ரெண்டோட வெட்டிங்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8 inch ஃப்ரேம் செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டோமோ பிராண்டில் 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்துகிட்டு அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேமுக்கு தேவையான ரெசின் நான் இப்போ எடுத்திருக்கேன். 70 கிராம் ரெசின் எடுத்திருக்கேன். இதில் பாதி ஹார்னர் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துகிட்டு அதில் 35 கிராமுக்கு நான் ஹார்னர் போர் பண்ணிக்கிறேன். இப்போ 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த க்ளவுடியான எஃபெக்ட் போயிட்டு கிறிஸ்டல் கிளியரான எஃபெக்ட் வர்ற வரைக்குமே இதை நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். கிறிஸ்டல் கிளியராக வந்ததுக்கப்புறம் மிக்சிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ரெசின் அண்ட் ஹார்னர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிக்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னே மோல்டை ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெசின் கிளீனரை வச்சு இந்த 8 inch மோல்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பிக்மெண்ட் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். மைக்கா பவுடரில் பிங்க் கலர் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை ரெசினில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மைக்கா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைக்கா பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரெசினோட. இப்போ அந்த 8 inch மோல்டில் நம்மளுக்கு எங்கெல்லாம் அந்த பிங்க் கலர் வேணுமோ அங்கெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம போர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசின்லேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் ஒயிட் கலர் மைக்கா பவுடரையும் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா அந்த ரெசினோட மைக்கா பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் தேவையான இடத்துல அந்த ஒயிட் கலர் மைக்கா பவுடர் இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அதையும் நான் இதில் போர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போர் பண்ணியாச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு 24 hours ஆகும். இது போர் பண்ணி முடித்ததுமே நம்ம பபிள் ஸ்ப்ரே வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலுமே அது போயிடும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் கஸ்டமர் வைக்க சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு ப்ளேஸ் செட் ஆனதுமே நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வினைல் ஸ்டிக்கர் தான். ஸோ வினைல் ஸ்டிக்கர் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் எப்படி இதை பேஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம இப்போ செகண்ட் லேயர் செய்கிறதுக்காக 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்னர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ரெசினை எடுத்து ஃபோட்டோவுக்கு பின்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம இதுக்கு மேலே ரெசினை போர் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஃபஸ்ட் லேயர் செய்கிறதுக்கு எப்படி 2:1 ரேஷியோவில் நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்து அதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி போர் பண்ணோமோ அதே மாதிரி இதில் பிக்மெண்ட் ஆட் பண்ணாமல் ப்ளைனாக வந்து நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2:1 ரேஷியோவில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து போர் பண்ண போகிறோம். இப்போது செகண்ட் லேயரில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து போர் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கஸ்டமர் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து போர் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் போர் பண்ணுறதுக்கு முன்னே இன்னொரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசினை இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் இப்போ கோல்டன் ஃப்ளேக்ஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து வச்சிடலாம். இப்போது கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் லேயராக நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் போர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிங்க் கலரில் வந்து சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் லைட்டாக வந்து நான் வச்சுக்க போகிறேன். தேவையான இடத்துல சங்க்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. பபிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக பபிள் ஸ்ப்ரேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. செகண்ட் லேயர் ரெடி ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் லேயரும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த 8 இன்ச்சு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான வெட்டிங் ஃப்ரேம் 8 இன்ச்சில் வந்து செம்மையாக பண்ணியாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே போல் ஃப்ரேம்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.